Hello 10th standard students, welcome to 100 learning. Science la centum வாங்கணுமா, அதாவது 75 out of 75 எடுக்கணுமா, கண்டிப்பா பேப்பர் பிரசன்டேஷனும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இம்பார்ட்டன்டான விஷயம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதி அதே நேரத்தில் பேப்பரும் நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 75 out of 75 வாங்கிடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1 மார்க் 12 1 மார்க் எழுதணும், 15 மினிட்ஸில் முடிச்சிருங்க. அதே மாதிரி பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்ஸ் எழுதணும், ஸோ 30 மினிட்ஸில் முடிச்சிருங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 7 4 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, 1 hour டைம் எடுத்துக்கோங்க. நீட்டாக எக்ஸாம்பிள் இருக்கிறதுலாம் எக்ஸாம்பிள் எழுதி நீட்டாக பாக்ஸ் போட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதெல்லாம் பாக்ஸ் போட்டு நீட்டாக எழுதுங்க. அதே மாதிரி பார்ட் 4 7 மார்க் எதுக்கெல்லாம் டயக்ராம் இருக்கோ டயக்ராம் வரைஞ்சு கரெக்டாக பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு 1 hour ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ டோட்டலாக 165 மினிட்ஸில் உங்களால் முடிச்சிட முடியும். 165 மினிட்ஸில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் 15 மினிட்ஸில் நீங்கள் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, சம்ஸுக்கு கரெக்டாக ப்ராப்ளம் போட்டு ஆன்சர் வந்திருக்கா, டயக்ராம்ஸ்க்கு கரெக்டாக பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கீங்களா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன். இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 அப்படின்னு எழுதிட்டு 1 மார்க் போடுங்க சைடில். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னென்ன கொஸ்டின் நம்பர் எடுத்து ஆப்ஷனோட சேர்த்து 1 மார்க் எழுதுறீங்க. கீழே ஸ்பேஸ் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, கீழே ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் 2 மார்க்ஸ். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா ஹெட்டிங் இருந்தால் ஹெட்டிங் எழுதுங்க, பேராகிராஃப் மாதிரி எழுதலாம். இல்லை அப்படின்னா ஹெட்டிங் எழுதி நீங்கள் பாயிண்ட் வைஸும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி நீட்டாக எழுதுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், கண்டிப்பாக இங்கே ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸுக்கு 2 மார்க்குக்கு பார்ட் 2 எழுதி 2 மார்க்ஸ்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். கம்பல்சரி எல்லாத்துக்குமே கரெக்டாக நம்பர் போட்டு எழுதுங்க. இப்போ 4 மார்க் அப்படிங்கும்போது பார்ட் 3 4 மார்க் எழுதுறீங்க. அதுவும் அதே மாதிரி தான், பேராகிராஃபாகவும் எழுதலாம், நீங்கள் இப்படி லைன் பை லைனாகவும் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா ஹெட்டிங் எழுதி பாயிண்ட் வைஸ் நீங்கள் ஒவ்வொன்றா நீட்டாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். டிஸ்டிங்விஷ் அதாவது டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு நீட்டாக அதோட டிஃப்ரென்ஸ் எழுதி டிவிஷன் பண்ணி நீட்டாக எழுதுங்க. ஓகே, இப்போ சம்ஸ் அப்படின்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க, டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு எழுதுங்க, ஃபார்முலா எழுதுங்க. கண்டிப்பாக ஃபார்முலாக்கு நமக்கு 1 மார்க் இருக்குது. கேல்குலேஷன் போடுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கிடச்சினா ஆன்சர் வந்து பாக்ஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட்டு 7 மார்க். 7 மார்க்குங்கும் போது பார்ட் 4 எழுதுங்க. 7 மார்க்குன்னு சைடில் எழுதுங்க. அதுவும் ஹெட்டிங் எழுதி பாயிண்ட் வைஸ் எழுதலாம். இல்லை நீங்கள் பேராகிராஃபும் எழுதி பேராகிராஃப் எழுதுற அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் எழுதி ஒரு நீட்டாக டயக்ராம் போட்டு அந்த டயக்ராம்ஸ்க்கு பார்ட்ஸ் எல்லாம் நீட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். அதான் மேம் தனியாக டயக்ராம் போட்டிருக்கேன். டயக்ராம் அதில் வந்து பார்ட்ஸ் வந்து நல்லா மார்க் பண்ணுங்கள். அது நல்லா ஆரோ போட்டு ரைட் சைடில் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த டயக்ராமோட நேம் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதினீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் நமக்கு தான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் சயின்ஸ் எக்ஸாம்.